அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே திருவடி குருவடி தாமே. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம். நம பார்வதிபதே அரஹர மகாதேவா. இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடல் தீர்த்தமலை என்கிற பாடல். தர்மபுரி, சேலம் அந்த வட்டத்திற்குள்ளாக வரும் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் இந்த தலம் வர்றது. அதாவது சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேசங்கள்ல நம்ம முருக திருப்புகழ் தலங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த தலம் கடை தலமாக நாம பார்க்கலாம். தீர்த்தமலை என்கிற அருமையான ஒரு மலை, தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க சுவாமி சைவ எல்லப்ப நாவலர் அப்படிங்கிற ஆசிரியர் அந்த தீர்த்தகிரிக்கான ஒரு வெண்பாவையும் ஒரு செய்யுளை எழுதியுள்ளார். அதை படித்தாலே தீர்த்தகிரியுடைய அந்த மலையினுடைய அந்த தன்மை என்ன, தீர்த்தகிரியில் சுவாமி எவ்வாறு அருள் செய்கிறார் அப்படிங்கிறத அந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடியேன் அந்த பாடலை வாசிக்கிறேன். அட்ட சித்தி உதவுமலை அநேகமுனம் ஆனாலும் இட்ட சித்தி உதவுமிடம் இது போல இலை எவர்க்கும். கிட்டறிய காரிய சித்தி கிரியையுடன் யோக சித்தி மட்டறிய ஞான சித்தி மற்றவையெல்லாம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடலை செய்யல செய்திருக்கார். அதாவது அட்ட சித்தி, அஷ்டமா சித்தின்னு சொல்லக்கூடிய லஹிமா, மஹிமா, கரிமா சொல்லக்கூடிய அந்த 8 அஷ்டமா சித்திகளையும், மற்றும் அஷ்டமா சித்திகளே பெருசு, அதை விட ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் கூட இந்த முருகர் கொடுத்துருவாராம். அஷ்டமா சித்தின்னு சொல்றோம், அதை விட அநேகமா தான் இருந்ததுன்னா அதையும் கூட இந்த முருகப்பெருமான் கொடுத்துருவாராம். அப்பேற்பட்ட வல்லலாம் இந்த முருகப்பெருமான். இட்ட சித்தி உதவுமிடம் இது போல இலை எவர்க்கும். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு அறுதிட்டு சொல்றார். கிட்டறிய காரிய சித்தி, நமக்கு ஏதாவது மனசுல நினைக்கணும், நமக்கு ஒரு குழந்தைக்கு பிறக்கணும், இல்ல ஒரு திருமணம் நல்லபடியா வரணும், இந்த மாதிரி காரிய சித்தி எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது இந்த தீர்த்தகிரிக்கு போனா உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ற. கிட்டறிய காரியம் அது செய்யவே முடியாது, ரொம்ப கடினம். கிட்டறிய நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப அரிதாக இருந்தாலும் அந்த காரிய சித்தி கிரியையுடன் யோக சித்தி, அதோட வெறும் நம்ம காமியார்த்தமா நம்ம கேட்கறதெல்லாம் மட்டும் முருகர் கொடுத்துட மாட்டாராம், நமக்கு கொஞ்சம் ஞானத்தையும் கொடுப்பாராம். அந்த தீர்த்தகிரி முருகப்பெருமான் நமக்கு ஞானத்தையும் கொடுப்பாராம். யோக சித்தி மற்றறிய ஞான சித்தி மற்றவையும் பெறலாமே. எல்லாம் இந்த முருகப்பெருமான் தீர்த்தகிரி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். தவராஜகிரி, பஞ்சபூதகிரி, சிவசைலம், கங்காச்சூடம், பணல சட்டிலம், சித்த நிவாசம், நிரந்தரம், ஞாதிநாசம், துரதஹரம், ரோஹரம், இராமேட்டம், சுவாமி ஸ்ருங்கம், தீர்த்தகிரி என்று 13 பெயர்களை கொண்டதா இந்த தீர்த்தகிரி. ரொம்ப அருமையான ஸ்தலம். தீர்த்தமலையின் அடிவாரத்தில் ஒரு சிவன் கோவில் உள்ளது. மலையில் 1 கிலோமீட்டர் மலைப்பாதையில் சென்று தீர்த்தகிரீஸ்வரரையும் வடிவழகி அம்மையும் வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அருணகிரிநாதர் போற்றிய பாலமுருகன் ஒரு முகமும் 4 கரமும் கொண்டு வடதிசை நோக்கி விளங்குகின்றார். ஆனால் மலை அடிவாரத்தில் உள்ள கோவிலில் ஆறுமுக பெருமானாக 2 தேவியருடனும் அருள் பெறுகிறார். அதாவது கீழே அடிவாரத்துல அருணகிரிநாதர் அங்கதான் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அங்க முருகப்பெருமான் பாலமுருகராக 2 கைகள் 4 திருக்கரங்களோட முருகப்பெருமான் வடதிசையை நோக்கி அருள் பெறுகிறார். அதாவது மேல மலை அடிவாரத்தில் உள்ள கோயில் ஆறுமுக பெருமானாக 2 தேவியருடனும் விளங்குகிறார். அதாவது மலை மேல முருகப்பெருமான் இருக்கிறது தான் நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கார். கீழே கல்யாண சுப்பிரமணிய சுவாமியாக 2 தேவியருடனும் அருகில் முருகப்பெருமான் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதாவது தீர்த்தம் என தாகம் ஏட்டையுடனினை ஏத்த அருட நோக்க அருளுதி தீர்த்த மலை நகர் காத்த சசிமகள் பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழ்ல கடைசியில வரும். அடியரை நம்ம சேவிப்போம். இப்போ அதற்கான அந்த பாடல் அமைப்பையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம். அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ற தெரியுதான்னு பாருங்கம்மா.
தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க ஐயா. சரி, சிவ 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 சிவ. தெரியுதுங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த பாடல் உடைய ராகம் சங்கரானந்த பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அருமையான உருக்கமான ராகம், ரொம்ப நமக்கு புதுமையான ராகம் சங்கரானந்த பிரியா. இதோட தாளம் மிச சாப்பு, அதாவது தக்கிட்ட தக்க திமி, தக்கிட்ட தக்க திமி. அந்த அடியின் அந்த தாள பதிவையும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்சியாக அனுப்புகிறேன். இப்ப நம்ம தாளத்தை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். அந்த சந்தம் வந்து தாத்த தனதன தாத்த தனதன தாத்த தனதன தாத்த தனதன தாத்த தனதன தாத்த தனதன தனதான அப்படிங்கிற ஒரு சந்தம். ரொம்ப அருமையான ஒரு சந்தம். அந்த சந்தத்தை அடியின் பாடியும் காமிக்கிறேன். தாத்த தன தன 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 என்று வரும். கொஞ்சம் பெரிய பாட்டு தான், ஆனா பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மிஸ்ஸஸ் அப்ல போட்டு பாடிட்டு போயிடலாம். தக்கிட்ட தக்க திமி, தக்கிட்ட தக்க திமி அப்படி போட்டுட்டு பாடலாம். பாட்டிலுருகிளை கேட்டு முருகிளை கூற்று வருவழி பார்த்து முருகிளை பாட்டை அனுதினமேற்று மருகிலை தினமானம் பாப்பனியனருள் வீட்டை விளைகிலை நாக்கி நுனி கொடு ஏத்தரிகிலை பாழ்த்த பிறவியிலேற்ற மனது நல்வழி போக மனமே மாட்டமெனும் கிரை கூட்டை விடுகிலை ஏட்டின் விதி வழியோட்ட மறிகிலை பார்த்து மினி ஒரு வார்த்தை அறை கூவ இது கேளாம் வாக்கும் முனதுள நோக்கும் மருழுவனேத்த புகழடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை வருவாயோ மனமே ஆட்டில் வடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுறமூட்டி மரளியில் நாட்டமர சரணீட்டி மதன் உடல் தீரு நீரா ஆக்கி மகமதை வீட்டியோரு வனையாட்டின் மகமுகமதை நாட்டி மறை மகளார்க்கும் வடூரவாட்டும் மயவனருள் பாலா முருகா சீட்டை எழுதிவை ஆற்றிலே திருரவோட்டியழல் பசை காட்டி சமணரை சீற்றமொடு கடுவேற்ற அருளிய குருநாதா தீர்த்தன் என தகமேட்டை உடனினை ஏத்தகருளுடன் நோக்கி அருளுதி தீர்த்தமலை நகர்காத சசிமகள் பெருமாளே முருகா தீர்த்தல் எனதகமேட்டை உடனினையே தகருளிட நோக்கி அருளுதி முருகா ஏத்த அருளுட நோக்க அருளுதி அருளுதி
தொடங்கக்கூடிய பாடல் ரொம்ப அருமையான ராகம், அதற்கு அருமையான தீர்த்த மலையுடைய அமைப்பும் தெய்வானையுடன் விளங்குகின்ற பெருமாளேன்னு அந்த ஸ்தல சிறப்பையும் அருணகிரிநாதர் கடைசி பகுதியில சொல்லி முடித்திருக்கார். இப்ப அந்த திருப்பூருடைய பொருளை பார்ப்போம். பாட்டில் உருகிலை, அதாவது கான்செப்ட், இந்த தீர்த்தமலை திருப்பூருடைய பேஸ் கான்செப்ட் என்னன்னா, சுவாமி அருணகிரிநாதர் கேட்கிறார், மனதுகிட்ட பேசிக்கிறார். பொதுவாக எந்த குருமாராகட்டும் அவர்களுக்கு மனமே தோழன் தோழி. இப்ப நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் பட்டினத்த பிள்ளையுடைய பாடல்கள் எல்லாம் பார்ப்போமே ஆனால் அவர் மனதை என்னுடைய நண்பனாக பாங்கனாக பாவித்து எழுதியிருப்பார். இல்லை என்னுடைய நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் அனைத்து குருமார்களுமே மனதை தோழியாக வைத்து தோழியிடம் புலம்புகும். ஏன்னா எக்ஸ்டர்னலா வெளியில நமக்கு தோழன் தோழியை தேடுறதை விட அந்தர்யாமியா சுவாமி உள்ளே இருக்கான், அவனை தோழனா வச்சுக்கலாம். நம்ம சித்தம் வேற உடல் வேற நம்ம கருதினோம்னா நம்ம மனத்தை தோழனா வச்சு நம்ம சரீரமா இருந்து நம்ம பாடலாம். அப்படித்தான் அந்த 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 அருளாளர்கள் எல்லாம் பண்றாங்க. வெளியில எந்த தோழனும் தோழியும் தேடுறது கிடையாது. பக்திக்கு துணை வேண்டும், அதற்கு உடம்பும் மனமும் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இப்போ அவர் பேசுகிறார், மனதிடம் பேசுகிறார். மனமே நீ எப்படியாவது முருகன் அடைஞ்சிருவியா அப்படின்னு ஒரு டவுட்டோட கேட்கிறார். கடைசியா சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லி அவருடைய புத்திரன்னு சொல்லி கடைசிக்கு முந்தன பദ്ധதியில ஞானசம்பந்த பெருமானுடைய ஏற்றத்தையும் கூறி பிற்பாடு தீர்த்தமலை முருகருடைய ஏற்றத்தையும் கூறி அந்த 8 பகுதிகளில் முடிக்கிறார். பாட்டில் உருகிலை கேட்டும் உருகிலை கூற்று வருவழி பார்த்தும் உருகிலை பாட்டை அனுதினமேற்றும் மரிகிலை தினமானம். பாட்டில் உருகிலை என்னுடைய மனதாகப்பட்டது. மனம்கிட்ட சொல்றார், மனமே நீ பாட்டிலையும் உருகல, பாட்டை பாடியாவது உருகுவ அப்படின்னு கேட்டா சரி, பாட்டு பாடி உருகல, கேட்டும் உருகலை. சரி, மத்தவங்க ஏதாவது பாடுறாங்க அதை ஏதாவது கேட்டு நமக்கு மனம் உருகுதா, முருகப்பெருமான் மேல மனம் லயிக்குதா, சித்தம் இறங்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, பாட்டும் முருகலை கேட்டும் முருகலை கூற்று வழிபடி பார்த்தும் வருகிற. எல்லாரும் செத்து போறாங்க, யமதூதாள் வருவாங்க, யமதர்மராஜர் வருவார், அவருக்காக நம்ம பயந்து சரி நம்ம நடத்தைய மாத்திக்கலாம், முருகப்பெருமானுடைய அந்த மனதை சமர்ப்பிப்போம், இல்ல அப்பவாது நம்ம திருந்துவோம் அப்படின்னா கூற்று வருவழி பார்த்தும் முருகலை. அட அவன் வர்றான், யமதர்மன் வர, அதுக்கும் பயப்படுறது இல்ல, சரி செத்து போய்க்கிறோம்னு நினைச்சுக்கோமே. முருகலை பாட்டை அனுதினம் ஏற்றும் அருகிலை. சரி, அந்த மனித பதர்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க. அதாவது பாட்டைன்னு இந்த இடத்துல பாட்டை, அதாவது கீர்த்தனத்தை சங்கீதத்தை எடுத்துக்க கூடாது. இந்த 3வது வரியில பாட்டைன்னு சொன்னோம்னா அந்த பாடு நாம் படும் பாடு, அந்த பாட்டை அனுதினமும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளால மனிதர்கள் மாதிரி கஷ்டம் கிடையாது. பணக்காரர்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏழைகள் கஷ்டம் மட்டும்தான் ஏழைகளுக்குன்னு சொல்லவும் முடியாது. எல்லாம் சுகதுக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை. ஒரு சுவாமி அப்படிதான் நம்ம வச்சிருக்காரு. அப்படி யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, யாரும் ரொம்ப துக்கத்துல இருக்க முடியாது, சரிசமமானதா இருக்கும். ஆனா ஒரு நிரந்தரம் இல்ல, அது எப்ப எது வரும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு துக்கமா கொடுக்கிறார், திடீர்னு சந்தோஷமா கொடுக்கிறார். அது ரொம்ப ஒரு சமுத்திரம் மாதிரி, போனா சுனாமியா சைக்ளோனா போகுது, அப்படி இல்லைன்னா அப்படி ரொம்ப ராமேஸ்வரம் கடல் மாதிரி அலையே இல்லாம இருக்கு. இது என்னது? இந்த மாதிரி படும் பாட்டை அனுதினம் ஏற்றும். இத்தனை டெய்லி கஷ்டப்படுறியே, அப்பவாது இதெல்லாம் பட்டு இதெல்லாம் மாயை சுவாமி இடத்துல போவோம் அப்பவாது உனக்கு தோணுதா? அப்பவும் தோடலை மேற்றும் அருகிலை தினமானம். தினமானம்னா தினப்படியாக, தினப்படியாக பாப்பணியனருள் வீட்டை விளைகளை. பாப்பணியன் அப்படின்னா இந்த இடத்துல 2 பொருள் சொல்லலாம். பாம்பை அணியக்கூடிய சிவபெருமானின் வீடாகிய திருக்கோவில், சிவ ஆலயம். பாம்பை அணியாக அருள் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஞானத்தில் வல்லவர்களாகிய அந்தணர்கள், அந்த காலத்துல வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்களிடம் சென்று சில வேத கருத்துக்களை பகிர்ந்து கேட்டுக்கொள்வோம். அந்த மாதிரி நம்ம புத்தி போகல. அதாவது பாப்பணியன் அருள் வீட்டை விலகலை நம்ம சிவபெருமான் வச்சுக்கோம். சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் அளவிற்கும் நம்முடைய கால்கள் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதாவது நாக்கின் நுனி கோடி ஏத்தாரிகளை. சும்மா வாய் விட்டு சொல்ல வேண்டாம், சும்மா நுனியில சிவா அப்படின்னு சொல்ல மாட்டோமா?
இப்படியும் கூட சொல்றது இல்லையே. நாக்கின் நுனி கூட ஏத்த அருகிலை பாழ்த்த பிறவியிலே ஏற்ற மனது நல் வழி போக. ரொம்ப பாழ்பட்ட பிறவிங்கிறார். பாழ்த்த பிறவி, அதாவது பால் பிறவி, பாழ்பட்ட பிறவி, பாழ்த்த பிறவி, அதாவது 3rd டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுக்கு மேல கெட்டு போறதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி. அதாவது நல்ல பொருள், நல்ல பொருளாக இருந்தது, சிறிது நமத்து போனது, கொஞ்சம் கெட்டு போனது, கெட்டே போனதுன்னு சொல்றமே, அந்த மாதிரி இது பாழ்த்த பிறவி, கெட்டே போன பாழ்த்த பிறவியிலே ஏற்ற மனது நல்வழி போக மாட்டம் என்கிறேன். அட, நல்ல வழியில போகிறதுக்கு மாட்டேன்னு சொல்றோம். ஏன் மாட்டேங்கிறேன்னு சொல்றமே, அந்த மாதிரி மாட்டம் என்கிறேன். நான் போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது மனசு. இவ்வளவு அனுபவிச்சு அந்த வார்த்தைகள் எழுதியிருப்பார் அருணகிரிநாதர். பாழ்த்த பிறவியிலே ஏற்ற மனது நல்வழி போக மாட்டம் என்கிறேன். மாட்டவே மாட்டேங்குது மனசு. இப்படி எவ்வளவு புரிந்த எழுதி, நம்ம மனசெல்லாம் புரிஞ்சுதான் சுவாமி எழுதியிருக்கார். அருணகிரிநாத சுவாமி அப்படிதான் எழுதியிருக்கார். மாட்டம் என்கிறேன் கூட்டை விடுகளை ஏட்டின் விதிவழி ஓட்ட மறிகளை. கூட்டை விடு, இந்த கூட்டை விட்டு நான் போக மாட்டேன், சுவாமி இடத்துல எனக்கு இது போகாது, இங்கேயே பிரேதமாக அலையத்தான் நான் போறேன்னா சொல்லுது. கூட்டை விடுகளை, அதாவது இப்படியோ கூட்டை விட்டு போத்தான் போறோம், இந்த மனித கூட வச்சு இந்த உடம்பு விட்டு போத்தான் போறது, ஆனா போக மாட்டான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஓட்ட மறிகளை பார்த்து இனியொரு வார்த்தை அறைக்குவன் இது கேளாய். இதெல்லாம் பாக்குறியே, இத்தனை கஷ்டப்படுறத பாக்குறியே, பார்த்து இனியொரு வார்த்தையாது அறைக்குவன் இது கேளாய். வாக்கும் முனதுள நோக்கும் மருளுவ ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை. இப்ப முருகட்ட பேசுறாய். சரி, இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்ன நீ என்ன பண்ணணும் முருகா? வாக்கும் உள நோக்கும் மருளுவ, எனக்கு உன்னுடைய வாக்கையும் உன்னுடைய மனது என்னமோ, அதாவது சுவாமியினுடைய சித்தத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய கனவுல நம்ம எல்லாம் இருக்கோம், சுவாமியுடைய நினைப்புல நம்ம எல்லாம் இருக்கும். நமக்கு என்ன நடந்தாலும் சுவாமி தான் நடத்துறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள கிடைக்கணும். அப்பாவது அதான் சொல்றாரு, வாக்கும் உனதுள நோக்கும். உனக்கு என்ன தோணுதோ அதான் நான் நடந்துட்டு இருக்கேன். வாக்கும் உனது உள நோக்கும் அருளுவ, எனக்கு அத அருள முருகா. ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறவாயோ. அப்பேற்பட்ட முருகனை நீ மறப்பியா நெஞ்சே அப்படின்னு கேட்கிறார். வாக்கும் உளதுள நோக்கும் அருளுவ நேத்த புகழடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும். இப்பேற்பட்ட கேவலமான பிறவியான இந்த ஜடத்தையும் முருகனும் இருவினை நீக்குவான். அப்பேற்பட்ட முருகனை நீ மறவியோ முருகா, மறவியா அப்படின்னு நம்ம நெஞ்ச பார்த்து கேட்டுக்கிறார். அதாவது அப்படின்னு ஒரு சின்ன சுருக்கத்தை இந்த பாடலுக்கு சொல்றேன். பாட்டில் உருகலை கேட்டும் உருகலை. பாடி உனக்கு மனசு உருகல, இல்ல மற்றவங்க பாடுறத கேட்டும் உனக்கு மனசு உருகல. கூற்று வழி பார்த்தும் உருகலை. கூற்றுவன் வரான், அதை பார்த்தும் உனக்கு பயம் இல்லை. இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்தாவது இந்த பாடெல்லாம் பார்த்தாவது கொஞ்சம் ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாமா? அப்படியும் கிடையாது. டெய்லியும் சிவபெருமான் பாம்பை அணிந்த சிவபெருமானுடைய ஆலயத்திற்கும் நீ போகல. அப்படி போகாட்டின் பரவாயில்ல, சிவசிவானு நுனி நாக்கிலையாவது சொல்லுவியா அப்படின்னா அதுவும் சொல்லல. பாழ்த்த பிறவியில் அப்படியே சம்சார சாகரத்திலே உழன்று கொண்டு நல்ல வழி போக மாட்டேன் அப்படின்னு சொல்றியே, நல்ல போகவே மாட்டேன்னு சொல்றேன். மாட்டம் என்கிறே கூட்டை விடுகளை, இந்த கூட்டையும் விட்டு போக மாட்டேங்கிறது. ஏட்டின் விதிவதி, ஏட்ல என்ன பிரம்மா எழுதி வச்சிருக்கோரோ அந்த விளைப்படியே போவோம் அப்படிங்கிறதும் தெரியல. பார்த்து இனி ஒரு வார்த்தை அரைக்குவன் இது கேற. இத்தனை சொல்றேன், இனியாவது கேடு திருந்து நெஞ்சே. முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்றார். வாக்கும் உளதனு நோக்கும் அருளுவ ஏத்த புகழடியார்க்கும் வெளியனே வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை. நமக்கு இந்த வாக்கும் மனமும் எல்லாம் தந்து நம்மை அடியாராக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற முருகப்பெருமானே நீ வரவியா மண் நெஞ்சே அப்படின்னு முருகப்பெருமானுடைய ஏற்றத்தையும் பத்தி இந்த இடத்துல சொல்றார் அருணகிரிநாதர். ஆட்டி வடவரை வாட்டி அறவொடு பூட்டி சிறிபுற மூட்டி மரளியின் ஆட்ட மர சரணீட்டி மதனுடல் தீருநீர. சிவபெருமனுடைய பராக்கிரமத்தை பற்றி சொல்றார். ஆட்டி,
மேரு மலையை பிடிச்சு அப்படியே சிவபெருமான் ஆற்றார். அது அப்படியே வடவரை அப்படியே வருது. அது அப்படியே வில்லாக கொண்டு அறவை பாம்பாகிய வாசுகியை நானாக கொண்டு சுவாமி திரிபுரத்தை சம்ஹாரம் செய்யறதுக்கு புறப்படுறார். அப்படி திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தவரும் மர சரணீட்டி மதனுடல் திருநீராய், நெற்றிக்கண்ணை திறந்து மதன் ஆகியப்பட்ட மன்மதனை காமதேவனை எரித்தவனாகிய திருநீரா போகும்படியாக எரித்தவராகிய சிவபெருமான் ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறை மகளார்க்கும் வடிவுற வாட்டும் முகை அவன் அருள்பாலா. இந்த இடத்துல இந்த 6வது பத்தி சொல்லலை. நான் இந்த ஸ்டான்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பார்வதி தேவி சொல்லக்கூடிய அந்த அம்பாள் சத்தியாக இருக்கும் பொழுது, சத்தியாக பிறந்த பொழுது அவங்க அப்பா தக்ஷன், தாக்ஷாயினியுடைய அப்பா தக்ஷன் ஆகப்பட்டவர் ஒரு யாகம் செய்தார். அதுக்கு சிவபெருமானையும் அம்பாளையும் கூப்பிடல. அது நான் நியாயம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிறார். பிறந்த வீட்டுல உனக்கு சரியான உபச்சாரிப்பு இருக்காது, நீ போகாதன்னு சிவபெருமான் சொல்றார். இது இப்பயும் மீறி அம்பாள் போய் அந்த ஹோமகுண்டத்திலே விழுந்து தன்னுடைய உயிரை நீக்கிறாள். சிவபெருமான் ரொம்ப கோபப்பட்டு தன்னுடைய கோபாவேசத்திலிருந்து பைரவரையும் காளியும் அனுப்பி அனைத்து விதமான சஞ்சலங்களையும் உண்டு பண்ணும்படியாக, சஞ்சலங்களையும் அந்த யாகத்திற்கு உண்டு பண்ணும்படியாக சொல்றார். அப்பதான் தக்ஷனுடைய தலையை சிவபெருமான் சீவுகிறார். சீவி அவனுடைய வெறும் முண்டை மட்டும் இருக்கு. அப்படி ஒரு அகோரமான அகோர வீரபத்ர சுவாமியாக அவர் மாறுகிறார். அப்போது அவருடைய மனைவியாகப்பட்டவள் கெஞ்சும் போது அவருக்கு ஆட்டினுடலை சிவபெருமான் மாற்றி வைக்கிறார். அந்த ஆற்றினுடைய தலையை தக்ஷனுக்கு வைக்கிறார். அப்படி பண்றார். அதை இந்த இடத்துல சொல்றார். ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறை மகளார்க்கும் வடுவுற வாட்டும் உமையவள் அருள்பாலா அப்படின்னு சொல்றார். சீட்டை எழுதிவை ஆற்றிலே திருற ஓட்டியழல் பசை காட்டி சமனரை சீற்றமுடு கழுவேற்ற அருளிய குருநாத தீத்தன் எனதக மேட்டை உடனினை தகருளுடனோக்கு அருளுதி தீட்ட மலை நகர் காத்த சசி மகள் பெருமாளே முருக முருகன். சீட்டை, சீட்டு அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர், என்ன சின்ன ஒரு துகள்னு சொல்லலாம். இப்போ சீட்டுன்னு எதை சொல்றார்? ஞான சம்பந்த பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்றார். ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றார்? நம்முடைய மங்கையர்க்கரசியார் அவருடைய அழைப்பிற்கிணங்க மதுரைக்கு மங்கையர்க்கரசியார் அவருடைய அழைப்பிற்கு ஏற்ப மதுரையில் சைவம் தழைக்கவும், இந்த கொடுங்கோல் ஆட்சி அதை முறிக்கவும், அந்த மன்னன் ரொம்ப நல்ல மன்னன், சிறந்த அரசாட்சி செய்கிறான். பட் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒவ்வாத மதமான சமண மதத்தை தழுவி மக்களையும் அதேவாறு அவன் உபதேசிக்கிறான். அந்த இதெல்லாம் போகணும், சைவம் தழைக்கணும், திருநீர் எங்கு பார்த்தாலும் திருநீர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய மதுரை மாநகரத்திற்கு மங்கையர்க்கரசியாரும் அவருடைய மன்னனாகி அமைச்சராக இருக்கக்கூடியவரும் ஞான சம்பந்தரையும் மற்ற சிவனடியார்களையும் மதுரைக்கு அழைக்கிறார்கள். அப்போது மதுரைக்கு அழைக்கும் பொழுது நம்முடைய அரசருடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்க சைவம் மேல வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக குடிசை அமைத்து குடில் அமைத்து ஞானசம்பந்தரும் அடியார்களும் இருக்கிறாங்க. அந்த குடிசைக்கு தீ வைத்து விட்டுறாங்க. அவங்களுடைய மந்திர சக்தி மூலமா தீ வந்தது. அது பையவே சென்று பாண்டியர்க்காக பதிகம் பாடி அத பாண்டிய மன்னனுக்கு திருப்பி விட்டுறார். அது உனக்கு சூலை நோயாக அந்த மன்னனுக்கு அது பீடிக்கிறது. இந்த சூலை நோயை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா
அதுக்கு யாரால முடியும்? வைத்தியநாத பெருமானால முடியும். ஆனா அவங்க அதை ஒத்துக்காம சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்தி நாஸ்தி ஹஸ்தி நாஸ்தின்னு சொல்லிட்டு மயில் புலிய வச்சு அவனுக்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. மங்கையர்க்கரசியார் நம்முடைய ஐயா, அது சூளை நோய்ங்களாயா வெப்பு நோய்ங்களாயா? அதாவது கொடும் உஷ்ணத்தின் காரணமா வரக்கூடியது சூளை நோய்னு சொல்லலாம், வெப்பு நோய்னு சொல்லலாமா. அதாவது கடும் சுரப்பு சில இதுல இருக்கு, வயிற்று வலி அப்படின்னு சில இதுல இருக்குங்கம்மா. சரிங்க. அந்த நோயை கொடுத்து எப்படியாவது அரசருக்கு சரியாகணும் அப்படின்னு அரசர் கேட்டுக்கிறார். அதற்கு என்னங்க இந்த உடம்ப 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பாதியை சமணர்களுக்கும் ஒரு பாதியை ஞானசம்பந்த பெருமானுக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கு இவரு திருநீர் மந்திரம் சொல்லி மந்திரமாவது நீர் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்றார். இந்த சைடு அவங்களும் அந்த ஒரே மந்திரமான அஸ்தி நாஸ்தி உண்டு இருக்கு இல்லை. அதாவது அவங்க கான்செப்ட் ரொம்ப அருமையான ஒரு கூட சமண மதம்ங்கிறது ரொம்ப அருமையான மதம். அதை பரப்பும் அதை பரப்பணும் அப்படிங்கிறது கூட அவங்களுடைய குருமார்கள் சொல்லி அந்த தீர்த்தங்கரா வரவங்க சொல்ல மாட்டாங்க. அதை பரப்புறது கிடையாது. அது உணரக்கூடிய சமண மதம். ஆனா இதை வேறு விதமாக அந்த எடுத்துக்கொண்ட அந்த பிரமுகர்கள், அந்த மத போதகர்கள் அதை வேறு விதமாக கொண்டு வந்து நம்முடைய சைவத்தையே அதை குலைக்கும்படியாக செய்தனர். ஆனா அதை சுவாமி சித்தம் அதுக்கு சுவாமி எதையுமே உடல. எந்த மதமுமே யாரையும் நோகும்படியாக இருக்கும் வரை அது மதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மதமாயிரும், மதம் பித்தாயிரும். அவனால சுவாமி என்ன பண்ற, அந்த மதத்தை மதுரையிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வெப்பு நோய் சூளை நோய் அவருக்கு கொடுத்து அந்த கட்டும் வயிற்று வலி அந்த மன்னருக்கு எடுத்து விட்டுட்டாதான் மன்னன் நம்முடைய சைவம் அதற்கு மாறுவாள். நம்முடைய சைவத்தை பத்தி புரிந்தாது கொள்வார். எப்படியும் பதிகமெல்லாம் பாடி அவர் யார், ஆவுடை பிள்ளையான்னு சொல்லக்கூடிய ஆளுடை பிள்ளைன்னு சொல்லுவோம். அந்த அவருடைய கைப்பட்ட மாதர்களே அவருக்கு எல்லாம் சரியா போயிருது. அவர் பதிகம் பாடி அவனுக்கு திருநீர் கொடுத்து நின்றசீர் நெடுமாறனாக மாற்றுகிறார். அந்த கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக மாற்றுகிறார். மங்கையர்க்கரசியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி எல்லாம் ஆகும் பொழுது மதுரையிலே மேற்கொண்டு நிறைய இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்றோம். அந்த அனல்வாதம் புனல்வாதம் பண்ணும் பொழுது புனல்வாதத்துல என்ன பண்ணணும்னா, உண்மையான திவ்ய கிரந்தமா இருக்குது அந்த நூல், திவ்ய நூல் அப்படின்னா, திவ்ய கவிதை அப்படின்னா, ஆற்றுல தூக்கி போட்டோம்னா ஆறு எந்த திசைக்கு ஓடுதோ அந்த திசைக்கு எதிர் திசையில அந்த ஓலைச்சுவடியாகப்பட்டது நீந்தி வரணும். அதுதான் திவ்ய கவிதை. இது நம்மாழ்வாருடைய பாசுரம், நம்முடைய நாம்தேவ் துகாராம் போன்ற மராத்தி அபங்கங்களுக்கு இதெல்லாம் நடந்தது. பாண்டுரங்க பக்தி விஜயத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய அனல்வாதம் புனல்வாதம் வச்சு, புனல்வாதத்துல பாகிரதி நதியில அந்த அபங்கங்கள் நீந்தி வந்ததா அந்த கதைகள்லாம் வரும். அப்படி நம்முடைய நம்மாழ்வாருடைய கதையில அது பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஞானசம்பந்த பெருமான் கதையில ஞானசம்பந்தர் இருக்கும் பொழுதே அந்த புனல்வாதமாகப்பட்டது வைக்கிறாங்க. வைகை ஆற்றிலே பச்சை பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாற்று பதிகத்தை சுவாமி எடுத்துட்டு போடுறார். அப்படி போட்டா இது மீன் துள்ளி 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 வர்ற மாதிரி அப்படியே ஜெல் ஜில் ஜில் ஜில்னு என்னுடைய அந்த பச்சை பதிகம் வர்றது. ரொம்ப அருமையான பதிகம். ஆனா அவங்களுடைய அந்த கிரந்தங்களை சமண நூல்களை போடும் போது அது அப்படி உள்ள போகும்படியா ஆயிருது. சுவாமி சங்கல்பம் அப்படியெல்லாம் நடக்கிறது. இப்ப இதுதான் சொல்றார், சீட்டை எழுதிவை ஆற்றிலே திருற ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றமெழு கழுவேட்ட அருளிய. இப்போ மன்னனுக்கு அவங்களா சபதம் போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்க எங்களுடைய திவ்ய கவிதை எங்களுடைய சம்பிரதாயம் எல்லாம் சிறந்து விளங்கியதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கழுவேற வேண்டும், இல்லையேனா நாங்கள் கழுவேறிக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சபதம் போடுறாங்க. அதே மாதிரி எல்லா போட்டிகளிலுமே, போட்டின்னு சொல்லக்கூடாது, இது அந்த தத்துவங்களுக்கான போட்டின்னு தான் சொல்லணும். தத்துவங்கள், ஒவ்வொரு தத்துவம், அந்த தத்துவத்துல சைவ தத்துவம் ரொம்ப சிறந்து விளங்கிய காரணத்தினாலே அனைத்து வேரையும் உதைத்து கழுவல் ஏற்றினார் அவருடைய திருஞான சம்பந்த பெருமான். அவருடைய தலைமையிலே அனைத்து மதங்களையும் அவர் ஓட்டி சைவத்தையே தலை சிறந்த மதமாக தமிழகத்திலே கொண்டு வந்தார். அவருடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரையே சாரும். எந்த ஒரு பிறப்புக்குமே அதற்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கும். முருகப்பெருமானுடைய அவதாரமாகவே நம்முடைய ஞான சம்பந்த பெருமானை பார்க்கிறோம். இதை நான் சொல்லல, எல்லா பாட்டிலையும் அருணகிரிநாதர் அடிச்சே சொல்றேன். அருணகிரி
ஞான சம்பந்தர் வேற யாரும் இல்லை, முருகப்பெருமானே ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார். ஏன்னா சிவபெருமானை உணர்ந்து சிவபெருமானை பாட வேண்டும் அப்படிங்கிறது யாரால முடியும்னா சிவபெருமானாலேயே முடியும். வேற யாராலையும் சிவபெருமான உணரவும் முடியாது. வேற அம்பாளே உணர முடியாம ஒவ்வொரு டைம் அம்பாள் உபதேசம் பண்ணும் போதும் அம்பாள் கேர்லெஸ்ஸா இருக்கா, அம்பாள் மறுபடியும் சாபம் கொடுத்து கீழே அனுப்புறாங்க, தவம் பெறாங்க, மறுபடியும் மேல போறா. இப்படி எதுக்கு சொல்ற? அம்பாள் சக்தியாலேயே முடியாது. வெறும் சக்தி வைத்துக்கொண்டு என்னப்பட முடியுது? சிவபெருமானுடைய சித்தம் நம்ம மேல் வேணும். சக்தி வேண்டாம், சித்தம் வேணும். சித்தம் இருந்ததுன்னா சுவாமி சித்தத்துல நம்ம இருந்தோம்னா நல்லது. எப்பவுமே பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தம்னு பேரு. ஏன்னா விஷ்ணு இவருடைய சித்தத்துல இல்ல, விஷ்ணு சித்தத்துல இவர் இருக்காரு, அதனால விஷ்ணு சித்தம்னு பேரு. நம்ம சுவாமி நினைக்கிறது பெருசு இல்ல, சுவாமி நம்மளை நினைச்சாதான் நம்மளே சுவாமி நினைக்க முடியும். அப்பேற்பட்ட இது. அதனாலதான் நான் சொல்றேன், அடிக்கடி அருணகிரிநாதர் சொல்றார், முருகனை பாடணும்னா முருகனே வரணும், சிவனை பாடணும்னா சிவனே வரணும். அப்ப சிவனே முருகனும் சிவனும் வேறு இல்லை சொல்றோம். 6 முகம் வேறு இல்லை, 5 முகம் வேறு இல்லை, அதோ முகமும் ஒரு முகம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு சிவபெருமானே வர்ற. அப்பேற்பட்ட ஒரு முருகப்பெருமான் ஞான சம்பந்த மூர்த்தியாக வந்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்தார். ரெண்டுமே 2 கண்ணாக. நம்மளுக்கு தமிழ் வேதம்னு சொல்லக்கூடியது நம்ம சைவத்துக்கு நம்முடைய 12 திருமுறைகள்ல. அந்த 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகளே ஒரு சின்ன 6 வயசு குழந்தை எழுதுது, 16 வயசுக்குள்ள எழுதி முடிச்சுட்டு போச்சுன்னா அதை படிக்கிற முதல் 3 திருமுறைகளை படித்து பொருள் உணர்ந்து அதற்கு இலக்கணம் வகுக்கணும்னாலே இந்த ஒரு பிறவி பத்தாது. PhD அந்த மூணுல ரொம்ப பண்ண முடியாது. எத்தனை PhD பண்ணாலும் ஞான சம்பந்த மூர்த்தியினுடைய வார்த்தைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட கவிதைகள், அதாவது கவிதைன்னா இவருடைய பாசுரங்கள், பதிகங்கள். அந்த பாசுரத்தை எழுதி போட்டோன்னே ஆனால் அந்த மிதந்து மிதந்து மீனாட்ட துள்ளி வந்து கையிலேயே சேர்ந்துதான். அப்பேற்பட்ட அந்த வாக்கியத்தை சொல்ல, சீட்டை எழுதிவை ஆற்றிலே திருர ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றமெழுகட வேற்ற அருளிய குருநாதா, தீர்த்தன் எனதக மேட்டை உடன் இணை ஏட்ட அருளுட நோக்கி அருளுதி தீர்த்தமலை நகர்காத்த சசி மகள் பெருமாளே. சசினா இந்திராணி அப்படின்னு சொல்லலாம், சசினா இந்திரன், சசி மகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி சசிமகள் பெருமாளே, தீர்த்தம் எனதக மேட்டை உடனினை ஏத்த அருளுடன் நோக்க அருளுதி. உன்னுடைய அருளை எங்கள் மீது வாரி வழங்கும் முருகப்பெருமான. உன்னுடைய அருள் இல்லாமல் முருகப்பெருமான் அதாவது தேவி பாகவதத்துல வரும், அம்பாளுடைய ஒரு என்ன சொல்றது, அம்பாளுடைய கட்டளை இல்லாமல், அம்பாளுடைய நினைவில் இல்லாமல் ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலையும் கூட கீழே உழுகாதான். தேவி பாகவதத்துல ஆரம்பிக்கும் போதே அந்த கவிஞர் அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். அம்பாளுடைய நினைவில் இல்லாமல், அம்பாள்னு சொல்ல இறைவன் சொல்லிக்கலாம், சொல்லுக்குமே இறைவன் தான், இறைசக்தியினுடைய அந்த அமைப்பு இல்லாமல், நினைவு இல்லாமல் ஒரு சின்ன துரும்பும் கூட அதோடைய வேலையும் கூட செய்ய முடியாது. அப்பேற்பட்ட இறைவன். அந்த இறைவனை உணர்ந்து பாடுவதற்கு இறைவனே வந்தாலுடைய முடியாது. அப்பேற்பட்ட இறைவன் அதை நமக்கு எளிமையாக சாரி பிழிந்து கொடுத்தார் போல அருணகிரிநாதர் ரொம்ப அருமையான பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். தமிழா பார்த்தா தமிழ், இலக்கியமா பார்த்தா இலக்கியம், பக்தி அதாவது பிரபந்த இலக்கியங்கள்ல தான் இதெல்லாம் வரும். பிரபந்த இலக்கியங்கள் அப்படிங்கிறது இறைவனை துதித்து பாடக்கூடிய இலக்கியங்கள். அதுல தான் நம்ம எல்லா இந்த நூல்களும் வருது. அப்படி இந்த பிரபந்த இலக்கியம்னு சொல்றோம். இல்ல உலா இலக்கியத்துல எல்லாம் வெவ்வேறு நூல்கள் வரும். உலானா இப்ப திருப்பரங்குன்ற உலா, திருத்தணி உலா, அப்படி உலா நூல்கள் வந்து ஒவ்வொரு திருத்தலங்களை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லக்கூடியது. பிரபந்த இலக்கியங்கள் அப்படிங்கிறது சுவாமியை புகழ்ந்து பாடக்கூடியதுல இந்த தலைப்புகள் வரும். சுவாமியை புகழ்ந்து பாடி சாறு பிழிந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏதோ 1-2 சாம்பிளுக்கு புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம், தொழிச்சுக்கிறோமே ஒழிய இது கடல். இதுல நீந்தி நம்ம முத்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப அசாத்தியமான காரியம். மீனை வேணா பிடிச்சிட்டு அப்பப்போ மீனை பிடிச்சிட்டு வந்து ருசிக்கலாமே ஒழிய முத்தெடுக்கிறேன், கடலுடைய ஆழத்தை பார்க்கிறேன்னு முடியவே முடியாது. சொல்றார், தீர்த்தமல்ல நகரை காவல் புரிந்து தேவயானை வைக்கும் பெருமிதம் உடையவரே, தூயவரே, என் மனம் விரும்பும் உம்மை ஏத்தும்படி நீர் திருவருட்பார்வையால் அருள வேண்டும். கட்டாட்சம் வேணும் முருகா அப்படிங்கிறார். இந்த பாடல்லாம் ரொம்ப அருமையான பாடல், தீர்த்தமலை பாடல். அடியன் ஒரு முறை பாடி பதிவை நிறைவு செய்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா முடிவுல கேட்கலாம். சிவசிவம். ராகம் சங்கரானந்த பிரியா, சங்கர ஆனந்த பிரியா. சேர்த்து சொல்லும்போது சங்கரானந்த பிரியா. தாளம் மிஸ்ர சாப்பு,
தக்கிட்ட தக்கத்திமிங்கிற தாளம். பாட்டிலுருகிளை கேட்டு முருகிளை கூற்றுவருவழி பார்த்தும் முருகிளை பாட்டை அனுதினமேற்றுமருகிளை தினமானம் பாப்பனியன் அருள் வீட்டை விளைகிளை நாக்கி நுனி கொடு ஏத்தரிகிளை பாழ்த்த பிறவிலேற்ற மனது நல்வழி போக மனமே மாட்டம் என்னுகிறை கூட்டை விடுகிளை ஏட்டின் விதி வழியோட்ட மறிகிளை பார்த்துமினியொரு வார்த்தை அறை கூவ இது கேளா வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவ ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை வருவாயோ மனமேயாட்டி அடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுர மூட்டி மரலின் ஆட்ட மரச்சரணீட்டி மதனுடன் தீரே நீரா ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறை மகளார்க்கும் வடுமுற வாட்டும் உமையவளருள்வாலா முருகா சீட்டை எழுதிவை ஆற்றிலே திருற ஓட்டியழல் பசை காட்டிய மனரை சீற்றமோடு கடுவேற்ற அருளிய குருநாதா தீர்த்தன தகமேட்டை உடனினை ஏத்த அருளுடனோக்க அருளுதி தீர்த்த மலை நகர் காத்த சசி மகள் பெருமாளே முருகா தீர்த்தன தகமேட்டை உடனினை ஏத்தகருளுடனோ கருளுதி முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரம். அடியார்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. சிவாய நம. சிவாய் நம்ம ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு, உருகிடுச்சு அப்படி, அவ்வளவு நல்லா இருந்துச்சு பாட்டு. சிவ சிவ திருச்சிட்டம்பலங்கம்மா. அந்த ரெண்டாவது இதுலங்க ஐயா பாப்பன் அணி அருள்னு இருக்கு இல்லைங்க, அது என்னதுங்க அது பொருள்? பாப்பனியன்னா இப்ப ரெண்டு பொருள் சொல்லலாங்கம்மா. பாப்பனியன் அப்படின்னா பாம்பை அணியக்கூடிய சிவபெருமான், அப்பேர் பாம்பை அணியக்கூடிய சிவபெருமான். அருள் வீடுனா திருக்கோவில், வீட்டை விளைகளை. சிவபெருமானுடைய வீட்டுக்கே சென்று நான் சிவபெருமானை பார்க்கலை, அவருடைய நாக்கின் நுனிகொடு ஏத்தாரிகளை அப்படின்னு சொல்றார். அதாவது பேசிக்கா பொருள் இப்படித்தான் சொல்லணும். அதாவது பாம்பை அணியக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலை அடையவில்லை, அவனை நாக்கின் நுனியை கொண்டு கூட சொல்லலை, பாடலை, அவனுடைய நாமத்தை உச்சரிக்கல அப்படின்ற கூட வச்சுக்கலாம். அப்படிதான் பொருள், அப்படிதான் எடுக்கணும். ஆனா சில பதிப்புகள், பழைய பதிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்பனியருள் வீட்டை உள்ளைகளைனா சத்குருமார்கள், அந்த சத்குருமார்களுடைய
இடத்திற்கு சென்று அவர்களிடத்தில் நான் இது கேட்கவில்லையே அப்படிங்கிற மாதிரியும் இந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் பாப்பனியர்கள்னா வேதம் ஓதக்கூடிய, வேதத்தை உணர்ந்தவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். அவரிடம் சென்று ஈஸ்வரனை பற்றி நாம் சிந்திக்கவில்லையே அப்படின்னு, ஒரு நல்ல சத்சங்கம் கிடைக்கலையே அப்படின்னு பொதுவா சொல்றார். ஒரு சத்சங்கமான நிலையில நான் இல்லையே அப்படின்னு சொல்றார். நன்றி, நன்றிங்க. அதே மாதிரி கடைசி இதுல பாருங்க, தீர்த்த என தகமேட்டை, அந்த அந்த இது என்னதுங்கய்யா? தீர்த்த என தகமேட்டை உடனினை. தீர்த்தம் என, அதாவது தீர்த்தமலையின் நகரின் தெய்வ யானை ஒக்கும் பெருமிதம் உடையவரே, தூயவரே, தீர்த்தம் எனதகமேட்டை உடையினை. ஒரு நிமிடம். அதாவது முருகப்பெருமான தீர்த்தன்னு சொல்றார். தீர்த்தர்னா சுத்தமானவனே அர்த்தம். தீர்த்த எனதகம் ஏட்டையுடன், என் மனம் விருப்பத்துடன் உன்னை, அதாவது எனதகம் ஏட்டையுடன், ஏட்டைனா விருப்பம், ரொம்ப பெருமிதம் கொண்டு உவக்கரமா, ரொம்ப எந்தூசியாசமா, தீர்த்தா எனதாகம், என்னுடைய மனமாகப்பட்டது விருப்பத்துடன் உன்னை நினைந்து, தீர்த்த எனது அகம் ஏட்டையுடன், ரொம்ப விருப்பத்துடன் உன்னை நினைந்து, ஏத்த அருளுடன் நோக்க அருளுதி, உன்னை துடிக்கும்படியாக எனக்கு அருள் கிருபை செய், கிருபை பண்ண பெருமாளே அப்படின்னு கேட்கிறார். நினைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துங்க. ஆமா, அப்படிதான். தீர்த்தன்னு ஒரு கமா போட்டுக்கணும். தீர்த்த எனது அகமேட்டை, என்னுடைய அகமே, என்னோட அகத்தை ஏட்டையுடன், ரொம்ப எந்தூசியாசமா உன்னை நினைச்சாலே மனம் ஒடுங்கும்படியாக விருப்பத்துடன் உன்னை ஏத்த அருளுதி, நான் விரும்பும்படியாக உன்னை துதித்திட நீயே அருள் செய். அவன் அருளாலே அவன். சைவத்துடைய பெரும் கான்செப்டே அதான். சுவாமி நம்மளை நினைக்காம நம்ம சுவாமி நினைக்க முடியாது. அவன் அருளால அவன் நம்மளை செலக்ட் பண்ணி அடியாரா வெறுண்டு வினை குரூப்ல போட்டிருக்கான். 4 அடியாருடைய பார்க்க வைக்கிறான், பேச வைக்கிறான், கேள்வி கேட்க வைக்கிறான். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி அவன் அருளாலே ஏத்த அருளுதி தீர்த்தமலை நகர் காத்த சசிமகள் பெருமாளே, இந்திரனுடைய பொன்னாகிய தெய்வ யானையின் பெருமானே. இந்த இடம் இந்திரன் மகள் வந்துருதுங்க. இந்திரன் மகள் சொல்ற. ஏன்னா கீழே தெய்வ யானையோட கல்யாண சுப்பிரமணியரா தான் சுவாமி கீழே காட்சி கொடுக்கிறார், மேல பாலமுருகனா காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல தல குறிப்பையும் குறிப்பிட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான பதிவுங்கம்மா இந்த பாடல். நன்றிங்க ஐயா, சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. சரி சரி, நல்லா இருக்குதுங்க ஐயா, பாட்டு நல்லா சிறப்பா இருக்குதுங்க ஐயா, கேக்குறக்கே ஒரு அமைதியா நல்லா இருக்குதுங்க ஐயா. சரி சரி, திருச்சிட்டம்பலங்கம்மா, திருச்சிட்டம்பலம். நீங்க இருக்க முதல்ல இருந்து பாடிடுங்க ஐயா. ஐயா பாடிடுங்க ஐயா, அப்படி கேட்டுறேன். ஓகேங்கம்மா, ஓகேங்க. நீங்க ஒண்ணு ஒரு முறை பாடிருங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. சரிங்கம்மா. பாட்டிலுருகிலை கேட்டு முருகிலை கூற்று வருவழி பார்த்தும் முருகிலை பாட்டை அனுதினமேற்றுமருகிலை தீனமானம் பாப்பணியனருள் வீட்டை விளைகிலை நாக்கின் நுனி கொடியேத்தரிகிலை பாழ்த்த பிறவியிலேற்ற மனதினல் வழி போக மனமே மாட்டம் எனுகிறை கூட்டை விடுகிளை ஏட்டின் விதி வழியோட்டமறிகிளை பார்த்து மினியோரே வாட்டு அரை குமரி கேளாம் வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவனேத்த புகழடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை வரவாயோ மனமே ஆட்டியும் வடவரை வாட்டி
அறவோடு பூட்டி திரிபுரம் மூட்டி மரளி நாட்டமர சரணீட்டி மதனுடல் தீரு நீரா ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறைமகளார்க்கும் வடுவூர வாட்டும் முருகா சீட்டை எழுதிவை ஆற்றிலெறிது எழுதி சீட்டை எழுதிவையாற்றிலெதிரூர ஓட்டியழல் பசை காட்டி சமணரை சீற்றமோடு கழுவேற்ற அருளிய குருநாதா தீர்த்தம் என தகமேட்டை உடனினை ஏத்தகருளுடன் நோக்கருளுதி தீர்த்த மலை நகர் காத சசி மகள் பெருமாளே முருகா தீர்த்தன் என தகமேட்டை உடனினை ஏத்த அருளுடன் நோக்கி அருளுதி முருகா. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை. மல்லிகாமா வாழ்த்து பாடல் பாடிருங்கம்மா. சிவசிவம் ஆறு தடந்தோள் வாழ்வாங்க. ஆமாங்க, ஆறு திறந்தோள் வாழ்க வான்முகில் வளாது பெய்க ரெண்டும் பாடி. வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவ சிவ திருச்சிற்றம்பலங்கம்மா. பதிவு நிறைவு செஞ்சுக்கலாம்.